ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியம்? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு பாசிவ் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்பவுமே நம்ம பியர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் புல் மார்க்கெட்டில் அதோட ரிட்டர்ன்ஸே வேறு லெவலில் வந்துருக்கும். வர புல் மார்க்கெட்டில் நம்ம ஹார்வெஸ்டிங்கும் ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். சேம் டைம் நம்ம பியர் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய நல்ல ப்ராடக்டோட டோக்கன் ஆனது நம்ம எங்கேயாவது ஸ்டேக் பண்ணி அதோட குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து பார்ப்போம். அந்த தேடுதலில் வந்து இறங்கும் போது நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கான டோக்கன் வந்து நம்மளுக்கு நல்ல ROI கிடைக்காது. நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து சப்போர்ட்டே வந்து பண்ண மாட்டாங்க ஸ்டேக்கிங் வந்து. நான் அந்த வகையில் இந்த ஹீல் ஃபார்மிங் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி வந்து ரீசெண்டாக வந்து பார்த்துட்டு இருந்தேன். நம்ம சேனலில் ரொம்ப நல்ல வியூஸ் போன வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகு ஸ்வாப் ஹீல் ஃபார்மிங் ரிலேட்டட் வீடியோ தான். 31K இன்னைக்கு டேட் வரைக்கும் அதான் ஹையஸ்ட் வியூஸ் வந்து போயிருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வேகு ஸ்வாப் வந்து எடுத்து பார்த்துட்டோம்னா வெறும் 300K தான் மார்க்கெட் கேப்பாக வந்து இருக்குது. டைல்யூட்டட் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 மில்லியன் கிட்ட வந்து இருக்குது. ப்ரைஸு ரொம்ப ஃபுல்லாக அக்ரெசிவாக கிட்டத்தட்ட பாட்டமாக என்னன்னு தெரியல. பட் இப்போதைக்கு இந்த அளவுக்கு தான் ப்ரைஸ் வந்து இருக்குது கைஸ். 99% ஃபாலோ இருக்குது. 0.005 இது வந்து $3 வந்து இருந்திருக்கு. இதுக்கு மேலேயும் வந்து இதில் வந்து ஹீல் ஃபார்மிங் பண்ணலாமா அப்படின்னு இன்றைக்குமே எனக்கு வந்து டெலிகிராமில் மெசேஜஸ் வந்து வரது உண்டு. இதில் இப்போ வந்து பண்ணலாமா, இதில் பண்ணால் வர புல் மார்க்கெட்டில் நல்ல ப்ராஃபிட்டபுளாக வந்து இருக்குமா அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோ. நான் ஆக்சுவலாக இதில் வந்து பண்ணியிருக்கேன். இதில் நிறைய ரிஸ்க்கும் வந்து இருக்குது. சேம் டைம் இதில் பண்ணால் நம்மளால் 30x 40x ஈஸியாக கேரண்டீடாக அட்லீஸ்ட் ஒரு 10x ஆகுது பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே கைஸ், இப்போ ஒன் பை ஒன்னாக எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீ ஆல்ரெடி இது ஸ்டேக் பண்ணுறதுலாம் எப்படின்னு வீடியோ போட்டியடா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்போத்துக்கும் இப்போத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்குது. அந்தளவுக்கு நீங்கள் லென்த்தியான ப்ராசஸ்லாம் வந்து பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸில் நீங்கள் இந்த எல்லா ஹோல் ப்ராசஸும் வந்து முடிச்சிடலாம். ஸோ அதனால் இவ்வளோ இந்த பிரிட்ஜிங்கான கஷ்டம் சிரமம்லாம் நீங்கள் வந்து பட வேண்டியதில்லை. அண்ட் ஆல்சோ இந்த ப்ரைஸ் சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பியர் மார்க்கெட்டில் வந்து நடந்திருக்கனால என்னோட நிலைப்பாடம் வந்து மாறி இருக்குது. என்னோட ரிஸ்க்கு, நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இந்த வீடியோவில் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த வீடியோ வந்து புல் மார்க்கெட்டோட டாப்பில் பண்ணியிருந்தது இந்த வேலாஸ் செயினில் வேகு ஸ்வாப்க்கு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா VLX இந்த பர்டிகுலர் டோக்கன் ஆனது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயமும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் வந்துருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய டெக்ஸ் தான் பேன்கேக் ஸ்வாப். அதே மாதிரி வேலாஸ் செயின் அப்படின்னு வந்து இருக்குது. அதில் இருக்கக்கூடிய டெக்ஸ் தான் இந்த வேகு ஸ்வாப் அப்படிங்கிறது. இந்த வேலாஸ் செயினுமே ஓரளவுக்கு பெரிய பிளாக் செயின் தான் கைஸ். இதுவுமே சூப்பரான ஒரு பிளாக் செயின் தான். ஹியோபி, பின்ஜெக்ஸ், கூகாயின் அண்ட் பிட்ஜெட் இந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸில் இவங்களோட காயின் வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்துருக்குது. காயினெக்ஸ்லாம் வந்து இந்த பர்டிகுலர் காயின் வந்து பார்த்தீங்கன்னா 40 சென்ட்ஸ் வந்து இருந்தது. நான் அந்த வீடியோ பண்ணும்போது இப்போ வெறும் 2 சென்ட்டில் தான் வந்து இருக்குது. அண்ட் வேகு ஸ்வாப் வந்து பார்த்தீங்கன்னா $1 மேலே வந்து இருந்தது. இப்போ 1 சென்ட்டு கூட வந்து கிடையாது. அண்ட் அந்த டைமில் நான் இது மூலியமாகவே ஹியூஜ் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருந்தேன். ஒரு நாளைக்கு 10,000 ரியலாகவே வந்து பண்ணியிருந்தேன். நான் வந்து பர்சன்டேஜும் வந்து அதிகமாக இருந்தது. இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இயர்க்கெலாம் ஸ்டேக் பண்ணால் 300% வந்து கிடைக்குது. இது ரொம்ப டீசெண்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் தான். எப்படின்னு நான் கால்குலேட் பண்ணி வந்து காட்டுறேன். அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜர் சொல்கிறேன்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன்றுமே இல்லை, இப்போதைக்கு கூகாயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலாஸ் EVM வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. வேலாஸ் EVMனா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம மெட்டாமாஸ்கில் எப்படி எத்தீரியம் செயின் அப்புறம் பினான்ஸ் ஸ்மார்ட் செயின்லாம் வந்து கான்ஃபிகர் பண்ணுறோம், அதேமாரி வேலாஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் மெட்டாமாஸ்கில் இந்த கிராஸ் செயினாக வந்து இருக்குது. அதை வந்து நம்ம ஆட் நெட்வொர்க் கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ VLX டோக்கன் வந்து நம்மளோட மெட்டாமாஸ்க்கு வந்து கொண்டு வந்து வேகு ஸ்வாப் வந்து வாங்க போகிறோம். அண்ட் என்ன ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், என்ன 30xலாம் வந்து சொன்னேனே அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது ஃபர்தராக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. அண்ட் வேலெட் எப்படி கனெக்ட் பண்ண சொல்கிறேன் கைஸ். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ அப்போ நான் பண்ணதுமே வந்து சரி, இப்போ நான் பண்ணுற வீடியோவுமே வந்து எதுவுமே 100% ஸ்பான்சர்ட்லாம் வந்து கிடையாது. நான் என்னோடய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அப்போ பெரிய அமௌண்ட் என்கிட்ட இருந்தது. அண்ட் ஆல்சோ புல் மார்க்கெட்டு உடனடியாக ஃப்ளிப் பண்ணலாம். இப்போ பியர் மார்க்கெட்டில் அக்யூமுலேட் பண்ணி வெயிட்டாக நம்ம வந்து ப்ராஃபிட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து பண்ண போகிறோம். அதனால் இதில் வந்து மேபி ஒரு அப்போ 5,000 6,000லாம் வந்து பண்ணியிருந்தேன். இப்போது ஃபியூ $100 தான் என்னால் பண்ண முடிஞ்சனால அதை வந்து பண்ணுறேன். அண்ட் டெஃபினட்டாக ஸ்பான்சர்லாம் கிடையாது. நீங்கள் உங்களோட ஓன் இது வந்து பாருங்கள். மேபி இந்த ப்ராடக்ட் இப்போ கிட்டத்தட்ட இது மேபி ஃபுல்லாக ட்ராஷாக கூட வந்து போகலாம். இது நம்ம எடுக்கக்கூடிய கரெக்டான ஒரு கால்குலேட்டர் ரிஸ்க்கு, கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் நான் இதை வந்து இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது. ஓகேங்களா. அண்ட் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வெப்சைட்குள்ளேயே போயிட்டு கனெக்ட் வேலெட் கொடுத்துக்கோங்க. நாளைக்கே வேலாஸ் செயின் பெரிய லெவலில் போச்சுன்னா உங்களில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்வாப்னால இதுவுமே மேபி பெரிய லெவலில் வந்து போகலாம். காயினோட ப்ரைஸ் அப்ரிசியேஷன் இல்லை, அது தாண்டி நம்ம ஸ்டேக்கிங்கில் நிறைய ரிவார்ட்ஸ் வந்து வரும். அண்ட் ஆல்சோ மார்க்கெட் கேப்புமே ரொம்ப கம்மி, ஈஸியாக 10xலாம் போகும். சப்ளையுமே வந்து வெறும் 500 மில்லியன். இந்த மாதிரி ஒரு சில காரணத்துக்காக தான் கைஸ்
கைஸ் நான் இந்த வீடியோவே வந்து ஆக்சுவலாக வந்து பண்ணுறது. ஸோ மெட்டாமாஸ்க்னு வந்து கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல எந்த வேலட் கனெக்ட் பண்ணுறீங்களோ கனெக்ட் பண்ணிக்கோங்க, கனெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுவே வந்து அப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்ம எதுவுமே வந்து ஆர்பிசிலாம் வந்து ஆட் பண்ண தேவை வந்து இருக்காது. ஸ்விட்ச் நெட்வொர்க் கொடுத்தீங்கன்னா வேலாஸ் செயினுக்கு வந்து போயிடும். நான் ஆல்ரெடி வந்து ஒரு 172 டோக்கன் தான் வச்சுருக்கேன். இந்த வீடியோக்காகி நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா கூகாயின் தான் ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணுறாங்க வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. கூகாயினில் கொஞ்சம் ஒரு $100 ஆட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஆல்ரெடி நான் ஸ்டேக்கிங்கும் விட்டுருக்கேன். எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து இருக்குது அப்படிங்க வெயிட் பண்ணி பாருங்கள். ஸ்பாட் ட்ரேடிங்க்கு வந்து போய்க்கிறேன். ஸ்பாட் ட்ரேடிங்கில் போயிட்டு உங்களுக்கு பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பண்ணுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் நார்மலாக பை பண்ணுறது வந்து பை பண்ணிக்கோங்க VLXல கூகாயினில். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கூகாயின் எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணனா வந்து பண்ணிக்கோங்க. $100 வந்து வாங்கியாச்சு VLX வந்து. அண்ட் கூகாயினில் என்னோட ஹோல்டிங்ஸ் என்ன, நான் அது என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எதுக்காக வந்து வாங்கியிருந்தேன் அதெல்லாம் பற்றி ஒரு தனி வீடியோ வேணும்னா வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து பண்ணுறேன். இப்போது மெயின் அக்கௌண்ட்டில் வந்து போய்க்கலாம். வேலாஸ் வந்து வாங்கியாச்சு $100 சொன்ன மாதிரி விட்ரான்னு வந்து கொடுத்துக்கிறேன். இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட மெட்டாமாஸ்க் அட்ரஸ் அந்த VLX செயின் வந்துருச்சு இல்லையா, அதை வந்து காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து இந்த வேலாஸ் EVMனு வந்து இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, VLX கிடையாது, VLX EVM அப்படிங்கிற வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நார்மலாக விட்ரா பண்ணுறது பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இப்போ விட்ரால் முடிஞ்சிருச்சு நடந்து. என் வேலட்லேயும் வந்து ஃபண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருச்சு 4700 VLX. அண்ட் இன்னொரு டவுட்டும் இருக்கும், அந்த டைமில் எனக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்ததா, பார்த்தவங்களுக்குலாம் ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்குமானா ஆப்வியஸாக எனக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருந்தது. நிறைய பேருக்கு நான் வீடியோ பண்ண அந்த டைமில் பார்த்துருந்தாங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக தான் வந்து இருந்திருக்கும். அந்த வீடியோலேயே அதில் இருக்க ரிஸ்க் என்ன எல்லாமே வந்து சொல்லிட்டு தான் அந்த வீடியோ வந்து பண்ணியிருந்தேன். இனிஷியலாக $1 உடனே அப்படியெல்லாம் கூட கீழே போயிடல, நிறைய நாள் வந்து இருந்து. இந்த மாதிரி டோக்கன்ஸ்லாம் நம்ம இனிஷியலாக வந்து இது பண்ணுறதுக்கான காரணமே என்னென்னா ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகும்னு என்ன இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு ரிவார்ட் டோக்கனாக வந்து மைனாகி நிறைய வரக்கூடியது. ஸோ அதனால் செல் ப்ரெஷர் வந்து இருக்கும். அதுக்கு டீட்டெயிலாக எப்படி இதை நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஏன்னா 12,000% APR இருந்தனால வித்தின் ஃபியூ டேஸே எனக்கு வந்து இந்த $5,000க்கு ஒரு 50-70% ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற ரிட்டர்ன் வந்து மேக் பண்ணேன். பட் இப்போ ஸ்ட்ராட்டஜி டிஃப்ரெண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார்ட் கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளாட் அவுட் ஆயிருச்சு. ஸோ பாட்டம்லேருந்து கிட்டத்தட்ட வெறும் பாட்டம் 18% 10 நாள் முன்னாடி தான் வந்து பண்ணியிருக்குது. இப்போ வந்து ப்ரைஸ் அப்ரிசியேஷன் ஆகிறது வந்து சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் கேப் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஆயிடுச்சு. செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்க போகுது. சேம் டைம் FDVயுமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால வேலாஸ்பேட் கொஞ்சம் பிக்கப் ஆனாலோ இல்லை இதே நிலமையில் வந்து இருந்தாலோ வேகூஸ் வந்து நல்ல பூஸ்டப் அப்படிங்கிற வந்து ஃபியூச்சரில் வந்து கிடைக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா $567 இப்போதைக்கு வந்து இருக்குது. நான் லாக்டு ஸ்டேக்கிங்லாம் தான் வந்து விட்டுருக்கேன். ஸோ 250% பர் இயர் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இன்னும் $100 வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான கேல்குலேஷன்ஸ் வந்து சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ளெக்சிபிளில் ரொம்ப கம்மியாக தான் கைஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் லாக்டவுனில் விட்டுருக்கேன், எனக்கு ஓகேவாக வந்து இருக்கனால இப்போ நான் $100 வந்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இத்தனை வேகூஸ் வந்து நான் வந்து இது பண்ணுறதா வந்து இருக்கும். இது $100 போட்டேன்னா எனக்கு ஒரு வாரத்தில் இது வந்து இப்போது 52 வாரம்னா ஒரு வருஷம் இல்லையா. ஸோ $100க்கு எனக்கு $248 வந்து ரிட்டர்ன்ஸாகவே வந்து கிடைக்கும் ஒரு வருஷம் நான் லாக்டு ஸ்டேக்கிங்கில் வந்து விட்டேன்னா. அதாவது கிட்டத்தட்ட 14,000 டோக்கன் வந்து நான் போட்டேன்னா எனக்கு 36,000 டோக்கனாக வந்து கிடைக்கும். பட் இன்றைக்கி ரேட் இது, மேபி அன்றைக்கி ரேட் வந்து கம்மியாக வந்து இருக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி சார்ட் வந்து ஃப்ளாட் அவுட் ஆகிருக்குது. அண்ட் ஆல்சோ இதுக்கு மேலே செல்லிங் ப்ரெஷர் வந்து வரதுக்கான சான்சஸ் கம்மி. ஸோ ரிஸ்க் ரிவார்ட் நல்லா வந்து இருக்கனால மேபி அந்த டோக்கன் 2x பண்ணுதுன்னா நம்மளோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் $200 ஆகிடும். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு $500 வந்து $500 இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ப்ரைஸ் வந்து அதுக்குள்ளே நம்ம ஸ்டேக்கிங்கில் இருக்க நேரத்துலேயே வந்து இன்க்ரீஸ் ஆச்சுடானா டோக்கன் நம்மளுக்கு கம்மியாக வரும். ஸோ யூ கெட் இட் ரைட். இதுதான் ஃபுல்லாக என்னோட கான்செப்டே இந்த இதுதான். சார்ட் வந்து ஃப்ளாட் ஆகிறதுனால நான் இப்போ வந்து ஸ்டேக் பண்ண வந்து போகிறேன். அண்ட் எப்படி பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாம் டெக்ஸ் மாதிரி தான் கைஸ். இதுவுமே வந்து நான் 4,500 இப்போ வந்து 4,600 பண்ணிப்போம். 500 வந்து கேஸ் ஃபீ அதுக்கெலாம் வந்து இருந்துக்கிட்டோம். ஸோ எதுக்கும் ஸ்லிப்பேஜ் அதிகமாக வந்துருப்போம். ப்ரைஸ் இம்பேக்ட் கம்மியாக தான் இருக்குது. நல்ல லிக்விடிட்டி வந்து இருக்குது கைஸ். இது ஏதோ என்டோஸ்மெண்ட்டாக எடுத்துக்கானா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பார்த்தேன். இந்த வீடியோ மறுபடியும் பண்ணுறதே மேபி அது வீடியோ பார்த்துட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்களே கூட தப்பானு தான் வச்சுக்கலாம். இவ்வளோ சார்ட் இதுவாக இருக்குது, லாஸ் ஆகிட்டு இருப்பாங்க, நீ ஏன் மறுபடியும் பண்ணுற அப்படின்னு கெட்ட பேர் கூட எனக்கு வரலாம். பட் ஸ்டில் இது வந்து பண்ணவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், என்ன ஆச்சு அப்படிங்கிற கிளியரான டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். அண்ட் அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து பண்ணுறதுமே கூட நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். இது இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணவே வந்து தயங்குவாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறது. ஸோ $100
வந்து போடுறேன். எக்ஸ்பெக்டட் ROI வந்து இவ்வளோ வந்து கொடுக்குறாங்க. அது உண்மையாக பொய்யா அப்படின்னு வந்து தெரியல. அதாவது எனக்கு 2024 மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் இது வந்து லாக்கில் தான் வந்து இருக்கும். ஸோ அது வரைக்கும் என்னால் எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ பாருங்களேன், கேஸ் ஃபீலாம் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. ஏன்னா இந்த செயின் அப்படி ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து இருக்குது. இதை பற்றி செயின் கான்செப்ட்ஸ் பற்றிலாம் நான் வேறு வீடியோஸில் வந்து பேசுகிறேன். இப்போதைக்கு இது தான் கைஸ், ஸ்டேக் பண்ணியாச்சு. அண்ட் இந்த $13 ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு வந்து இருந்தது அப்படின்னு முக்கியமாக காட்டணும்னு நினச்சேன். நான் இந்த ரிவார்டையும் வந்து நான் மொத்தமாக அதை ஸ்டேக் பண்ணிட்டேன் போல இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த $13 ரிவார்டு எனக்கு எத்தனை நாளில் வந்ததுன்னா, இந்த $568 கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 வீக்ஸில் வந்து வந்தது கைஸ். அண்ட் ஆல்சோ இந்த ROI வந்து நிறைய பேர் பண்ண கம்மியாகும். இது இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் பண்ணாலும் இந்த ROI வந்து கம்மியாகும். ஸ்டில் இட்ஸ் ஓகே. இப்போ வந்து நான் பண்ண இந்த $100 கொஞ்சம் ஆட் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா API வந்து இந்த அளவுக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஸ்டேக் பண்ண இந்த ROI வந்து கம்மியாகலாம். ஓகேங்களா? பார்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், எனக்கு வந்து $500 ஓகே, எடுக்கிற ரிஸ்க்கு வர்த்தாக வந்து தோணுச்சு. மேபி உங்களுக்கு $10 $20 வந்து உங்களுக்கு வர்த்தா தோணுனா, ஸோ உங்களுக்கு ஏற்ற அமௌண்ட் வந்து பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சது. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட டெலிகிராம் அண்ட் ட்விட்டர்லலாம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட ரெஃபரல் லிங்க்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணுங்கள். பாய்.